பண்ணி வச்சிருக்க? ஒரு நிமிஷம் எதுடா பாதற இரா ஒரு நிமிஷம். அவன் போட்டு கையில கட்டி வச்சிருக்கா. நீ இது என்ன இது பண்ணிட்டியா? இரு நீ மாத்திரம் சொல்றல்லம்மா உண்மையா லவ் பண்றேன்ட்டு. அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். என்ன சொன்னாலும் தட்டி கைக்க மாட்டேன். எது சொன்னாலும் கை கிச்சுன்னு கிச்சுப்பேன். அவெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. என்னடா இப்ப பிரச்சனை போனுங்க? ஒன்னே தான் இல்லாம நீ அவன் சொன்னா நீ செஞ்சிருப்பியா? நீ லூசா? நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. எவ்வளோ ரைட் பண்றது? எங்க இருக்க? இன்னைக்கு அங்கே போனா இங்கே உங்கள் வீட்டுக்கு பின்னாடி அந்த தோப்புக்குள்ள அங்கே தான் இருக்கேன். நீங்கள் வா ஒரு நிமிஷம் இருந்துக்கோ, பேசணும். சரிப்பா. ஊரான்னு அது அவங்க ஊர் தான். வசமாக மாட்டி வைக்க போகிறாரு. நல்லா தெரியுது என்னமோ. ஊர் தான். அவன் வீடு அங்கிட்டு தான் இருக்குது. எங்கே? இங்கிட்டு தான் இருக்குது. கிளாஸ் வாங்கினா போகாது. இங்கே வா பண்ணு. இந்த வந்துட்டாங்க. எங்க உங்கள் வீடு எங்கே பக்கத்தில் தானா? என்ன ஆச்சு? பேசுகிறா இப்போ பேசுகிறா. ஏன் தாங்கினே நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை. என்னாச்சு? மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்மா வீட்டில்? ஆமாம், நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ கல்யாணம்? கல்யாணத்தை தான் கூப்பிடுங்களா? மாப்பிள்ளை யாரு? எப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டே 4 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவரை விட்டுட்டு போய் பண்ணி பண்ணாங்க. இவர் விட்டு விட மாட்டிங்களா? அப்பாட்ட பேசலாம் தைரியமா? பேசிட்டிங்களா? பேசணும் ப்ரோ. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் வசதி இல்லை, அவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வசதியா? வசதினா எப்படி இருப்பாங்க? அம்மா நீ ஒன்று 2 கல்யாணம் பண்ணி தராங்களா உங்கள் அப்பா? என்ன வேலை பார்க்குறாரு உங்கள் அப்பா? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸா? ஏய் பேசுகிறா. ஏன் அமைதியாக இருக்கிற? பேசு. அவ்வளோ தூரம் பேசணும்ல. இல்லை சும்மா தான். காலை சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் சாப்பிடல? காலைல மங்களகரமாக கோயிலுக்கு போனார், அதான் சாப்பிடல அவரு. எனக்கு ஏம்மா ஏன் காசு இப்போ? இல்லை ப்ரோ, ஒரு காலைல சாப்பிடல. ஐயோ சாப்பிடலாம் நல்லா இருப்பாரா? ஒன்று வீட்டில் பேசுமா? உங்கள் வீட்டில் உண்மையாக லவ் பண்ணுறியா? இந்த கைட்டு விட்டு போகிறது பாதிலே அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நான் கழுப்பு சத்தியம் கேட்பேன். நான் சத்தியமாக கேட்பேன். நான் சத்தியமா நான் சொல்கிறேன் ப்ரோ. உங்கள் அம்மா மேலே சத்தியமா? அம்மா மேலே ப்ராமிஸா ப்ரோ. இவரை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது ப்ரோ. 4 இயர்ஸாக ட்ரூவாக லவ் பண்ணிருக்கேன். இவரை விட்டுட்டு எப்படி? அம்மா இங்கே அப்படி தான் பேசுவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டா இல்லை இப்போ வந்து மாற மாட்டீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே கேஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆனால் அப்புறம் என்னம்மா ஏன் உங்கள் அப்பா அப்படி பண்ணிட்டாரு? ஏன்டா சைலண்டாக இருக்கிறா? பேசுகிறா. ஏன் இப்போ அமைதியாக இருக்கிறா? டே இங்கே பாரு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், பயப்படாத சரியா? அவன் வேற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாம்மா. எங்கே எதனா உன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறான். இல்லை இதை இல்லை உங்கள் அப்பா வந்து நம்மளை பிரித்து வரணும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடியே நான் உங்கள் அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு, ஆனால் உங்கள் அப்பா சொன்னார் காசு தான் முக்கியம், வசதியானவங்க தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். வசதினா எந்த அளவுக்கு பார்க்குறாரு உங்கள் அப்பா? வசதி ஃபோட்டோஸ்லாம் காட்டினார் ப்ரோ. கொஞ்சம் வந்து நல்லா வயசானவங்களாம் காட்டுறாரு. வசதி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாமே வயசானவங்களா தான் இருக்காங்க. வயசான அப்புறம் இப்போ வந்து ஒரு சின்ன வயசு பையன் இருந்தால் ஓகே சொல்லிட்டு போனீங்க. அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு இவர் மட்டும்தான் ஓகே, வேறு யாரும் லைஃப்பில் கிடையாது ப்ரோ. இவர் மட்டும்தான் எனக்கு. இல்லை
சரி ஓகே, எங்கன்னா கல்யாணம் பண்ணுறது ட்ரை பண்ணிங்களா? இல்லை இல்லை. என்ன பிளானில் இருக்க? நீ என்ன பிளானில் இருக்கிற சொல்லு. அந்த பொண்ணோட தாட்டு சொல்லிடுச்சு. தாட் என்னடா எனக்கு இவ வேணும், உங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் பெரிய பிரச்சனை வரும், பெரிய ப்ராப்ளம் வரும். நீங்கள் சந்திக்க ரெடியாக இருக்கீங்களா? பெரிய பிரச்சனை வரும், போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க, இதெல்லாம் சண்டை நிற்பீங்களா? நீ உண்மையாக? ஆமாம். அதெல்லாம் இப்போ எங்கே ப்ரோ இருவரும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏம்மா இப்படித்தாம்மா சொல்லுவாங்க. நானுமே கூட இப்போ என் ஃப்ரெண்டு ரீசெண்டாக ஒரு மேரேஜ் ஆச்சு, சேம் இதே மாதிரி தான். ஐயோ அண்ணா இவங்க இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இவங்க உசுறு அப்படி இப்படி. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க அப்பா லைட்டாக கண்ணீர் வலிச்சாரு, விட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க தான்டா. நான் உண்மையாக எனக்கு நம்பிக்கை வரலடா. எனக்கு இது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பாப்பா பேசுறது ஃபுல்லாமே எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு அது ரிமைண்ட் ஆகிட்டே இருக்குது. அது சேம் இதை விட ரொம்ப அப்படியே. இப்போ வந்து கை பிடிச்சிட்டாங்களே, அவங்க இறுக்கி பிடிச்சின்னு விடவே இல்லை. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்கள் அப்பா தான் முக்கியம் போயிட்டே இருக்கு. நான் உண்மையாக எத்தனை வருஷம் லவ் பண்ணுறீங்க? எப்போயும் சண்டை வந்திருக்கா உங்களுக்குள்ள? அடிக்கடி வரும், நிறைய வரும் சண்டை. ஓகே, அப்புறம் இப்போ பிடிச்சிட்டீங்க. இப்போ சண்டை வந்தால் சண்டை வரதுங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே நார்மலாக சண்டை வரதான் செய்யும். அதுக்காக ஈகோ பார்த்துட்டு இவர் வந்து பேசலைன்னா நம்ம பேசக்கூடாதா அப்படின்னு இருக்க மாட்டோம். வந்து இவர் வந்து பேசிடுவார், இல்லை நான் போய் பேசுவேன். அவங்க அப்பா எங்கே இருப்பார் இப்போ? எங்கே இருக்கான்னு கால் பண்ணியிருக்காங்க. சரி, காலெலாம் பண்ண தேவையில்ல. நான் ஒன்ஸ் உங்கள் அப்பா நான் பேசி பார்க்குறேன். ஓகேவா? நேராக கூட போய் பேசி பார்க்குறேன் நான். பட் வந்து எனக்கு டேய் யோசிச்சுக்கிடா, அம்மா ஒரு நிமிஷம் வாங்க, அம்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேம்மா. நல்லா யோசிச்சுக்கோ சரியா? எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரியே இருக்குது. லைஃப்பை தொலைச்சிடாத. இன்னும் 2 தங்கச்சி இருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. திரும்ப அப்புறம் அப்படி இப்படிலாம் யோசிச்சுனா சத்தியமாக முடியாது, வாய்ப்பே கிடையாது. அது என்னோட இருந்தாலும் எனக்கு உண்டா, உங்கள் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. உனக்கே தெரியும், 4 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கேன். அது இடையில அப்படி விட்டு போயிருக்காதா? இல்லைடா, ஒன்றும் மேட்ரு சரியா? மாட்டிக்கிட்டுனா எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் 2 தங்கச்சி இருக்குது, அவங்களையும் பார்க்கணும். உன்னால் வந்து சர்வே ஆக முடியுமா? முடியும், எப்படி முடியாமல்? இப்போ பேசல வந்து எதுவுமே பேசலாம். என்னையே என்னை பார்த்துக்க முடியலடா. எங்கள் அம்மா தினமும் திட்டு வாங்கி தானே வரேன். எனக்கே நிறையா ப்ராப்ளம் இருக்குடா. மேரேஜ்லாம் ஆயிடுச்சுன்னா உனக்குன்னு தனி வீடு, உனக்கு நிறைய விஷயம் இருக்குடா. அதெல்லாம் முடியுமான்னு பார்த்துக்கடா. நீ முடியாதது என்ன இருக்குது, இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படி. ஆனால் எனக்கு அப்படி இல்லாமல் இதால் இருக்க முடியாது. மேபி உங்கள் அப்பா சூசைட் பண்ணிடுறேன்னா? போடா, நீ ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன், நான் கூட இடையே பேச. அவன்கிட்ட வந்து நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன், அது கரெக்டாக நீ சொல்ல ஓகேவா? இல்லை, உங்கள் அப்பா வந்து நல்ல வசதியாக ஒன்று வச்சுருந்தாரு. வசதியாக ஒன்று வச்சுருந்து இப்போ இவ்வளோ தூரம் கொண்டாந்து வளர்த்து விட்டுருக்காரு. ஆனால் உனக்கே தெரியும், நான் வந்து அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஓகேவா? உன்னால் வந்து உங்கள் அப்பா வச்சுருக்க அளவுக்கு என்னால் வச்சுருக்க முடியுமா எனக்கு தெரியல. சரியா? ஸோ அந்த காரணத்தை வந்து எனக்கு இவ்வளோ நாளாக உன்னை லவ் பண்ணியிருக்கேன். என்னைக்காவது வந்து உனக்கு வந்து வசதி இல்லை அப்படின்னு பார்த்து என்னைக்காவது லவ் பண்ணியிருக்கேனா? நான் வந்து உனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், நீயும் வந்து எனக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். நம்ம என்னைக்காவது கணக்கு பார்த்துக்கணுமா? நான் வேலைக்கு போகிறேன், நான் உனக்கு கொடுக்குற காசு எல்லாமே நான் சம்பாதிக்கிற காசு. நீ வேலைக்கு போ, நான் வேலைக்கு போகிறேன், நம்ம ஃபேமிலி நம்ம. எனக்கு எந்த இதை பற்றி பிரச்சனை இல்லைடி. ஆனால் உங்கள் அப்பா வந்து பிரச்சனை பண்ணும். ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு வந்து பணம் சப்போர்ட்டுக்கு எல்லாமே இருக்குது, புரியுதா இல்லையா? என்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ பாரு, நீ பாரு நகை போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கவரிங் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட எனக்கு வந்து அந்த அளவுக்கு கூட எனக்கு வசதி கிடையாது. நீ எல்லாத்தையும் யோசிச்சு பாரு, சரியா? நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா உன்னை லவ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுங்கிற சொல்லு. இல்லை பிரிஞ்சிடலாங்கிறியா? அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு வந்தியா? பிரியறதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்க போகிறேன்? அப்புறம் என்ன? நீ 1க்கு 2 டைம் நீ யோசிச்சு பார்த்துக்க. நான் வந்து உனக்கு செட் ஆகுனா செட் ஆக மாட்டேன்னா நல்லா யோசிச்சுக்க தான் சொல்லேன். எனக்கு நீ வேணும். இப்போ நாளைக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா போய் கேஸ் கொடுத்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விட்ருவாங்க, புரியுதா? அந்த இடத்துல வந்து உங்கள் அப்பா வந்து அழுவார், என் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடாரு. அந்த டைமில் நீ என்னை விட்டு போயிடுவே இல்லை? விட்டுட்டு போயிடுவேன். நீ எப்படி சொல்லலாம்?
அப்ப நீ ஏன் வந்து கன்ஃபார்ம் மட்டும் வந்து பேசிட்டு இருக்கியா? பணத்துக்காக வந்து நீ வந்து என்ன விட்டுட்டு போயிடுவ, நீ வந்து என்ன ஃபேக்கா லவ் பண்ண சொல்லிட்டு இருக்கியா? சொல்லுடா. அவன் என்ன காசுக்கு லவ் பண்ணி நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லுடா, உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு சொல்லு. நீ பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? நான் வந்து உன்னை காசுக்காக லவ் பண்ணல. அது எப்படி நீயே முடிவு பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ற? நீ கன்ஃபார்ம் வந்து சொல்றியா? இப்போ வந்து நீ கழட்டிட்டு போறதா பிளான் பண்ணிருக்க. காசுக்காக லவ் பண்ற பொண்ணு நான் கிடையாது, சரியா? அப்படி லவ் பண்ணு நடிச்சுன்னா ஸ்டார்டிங்ல விட்டுட்டு போய் பண்ணா லூஸ். உனக்கு ஏன்டா இது புரியவே மாட்டேங்குது? எனக்கு புரியுதுடி, இருந்தாலும் உங்கள் அப்பா ஏதாச்சும் ஒன்று சொல்லுவான், என்னை விட்டு போயிட்டு பயமாக இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு நான் சொல்கிற பற்றி என்னை விட்டுட்டு நீ போயிடுன்னு பயமாக இருக்கு. என்ன பேசிட்டு இருக்க? இப்போ கூட உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? என்னாச்சுடா உனக்கு? என்னாச்சு? ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற? உன்னை விட்டு நான் போக மாட்டேன்டா. உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன் சொல்லு? பயமாக இருக்குடி. என்ன பயம்? பயப்படாத. நான் உன்னை விட்டு எங்கே போகிறேன் சொல்லு? லைஃப் லாங் உன் கூட பேசிட்டியா? எங்கேயும் போக மாட்டேன். பேசிட்டியா? என்ன முடிவு பண்ணிருக்க? இங்க வா. என்ன முடிவு பண்ணிருக்க? எல்லாத்தையும் வந்து நான் எந்த சுச்சுவேஷனுக்கு இருந்தாலும் சொல்லிட்டேன். அவன் வந்து நான் தான் வேணும் ஒரு முடிவில் இருக்கா. பிரச்சனை நிறைய வரும், பரவாயில்லையா? சேர்ந்து வாழ தயாராக இருக்கியா? சேர்ந்து அடி வாங்க தயாராக இருக்கியா? கடைசியில் வந்து எங்கள் அப்பா முக்கியம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுமா. இவனை பிடிச்சி சாத்தி எடுத்துருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்கள் அப்பா வாழ்ந்துட்டாரா? உங்கள் அப்பாவுக்கு என்ன ஈகோ? காசு தான் மேட்ரா? என்ன ஏஜ் உங்களுக்கு? ஃபேமிலி ரன் பண்ணுவீங்களா? உண்மையாக லவ் பண்ணுற, என்ன சொன்னாலும் செய்வேன். டேய் நல்லா சொல்கிறேன், கேட்டு நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க. உனக்கு உங்கள் அண்ணன் தான் சப்போர்ட்டு, ஓகேவா? நல்லா யோசிச்சுக்கோ. நீ மாத்திரம் சொல்கிறல்லம்மா உண்மையாக லவ் பண்ணுற, உண்மையாக லவ் பண்ணுறேன்ட்டு. அவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். என்ன சொன்னாலும் தட்டி கைக்க மாட்டேன். எது சொன்னாலும் கை கிச்சுன்னு கிச்சுப்ப. டேய் இங்கே பேர் அண்ணன் கிட்ட பேசி ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? இருடா இருடா ஒரு நிமிஷம். டே எதுடா பதற? இருடா ஒரு நிமிஷம். ஏய் ஒரு நிமிஷம் இருடா. என்னம்மா குங்குமம் கொட்டிக்கிட்டியா கையில்? டேய் ஏய் இருடா, எதுக்குடா இப்போ பதற? மயிரா அவன் போட்டு கையில் கட்டி வச்சிருக்கா. நீ இது பண்ணிட்டியா? ஏய் இரு. அவ்வளோ ஒன்றுமே இல்லைடா. என்னடா இப்போ பிரச்சனை போனுங்க? ஏய் ஒன்னே தான் இல்லாமல் இருந்துச்சு. நீ அவன் சொன்னா நீ செஞ்சிருப்பியா? நீ லூசா? நீ ஏன்டா அப்படி பண்ற? எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டற. இல்ல இது மாதிரி பண்ணாதான் நீ புரிஞ்சுப்பியா? இல்ல கழுத்து? ஏய் சாமி, தயவு செய்து வந்து இது பண்ணிட்டு போற. கம்முனுறா. ஏய் நீ விடு. ஏன் அவன் சொல்ற நீ கிழிச்சிட்டு உட்காந்துப்பியா? கையை விடு. அவங்க சொல்ற கேட்டு தானே இப்ப நீ என்கிட்ட பேசுன. அவன் சொல்றதுக்கு நான் வந்து செஞ்சுட்டு இருக்கணும். ஏய் நீ அவன் சொல்ற கேட்டு வந்தானடா நீ எங்க நீ விட்டுட்டு போயிடுவ. காசுக்காக நீ இப்ப நீ சொல்லல. இந்த மாதிரி கிழிச்சா உனக்கு ப்ரூவ் பண்ணா எனக்கு இந்த லவ்வும் வேணா ஒரு மேரேஜும் வேணா. போ நீ வந்து சொல்லுங்க. இல்லனா இந்த மாதிரி கழுத்து எடுத்துக்கணும் அப்படிதான் ப்ரூவ் பண்ணனும். அப்படி பண்றேன் நான். ஓகேவா உனக்கு? இப்போ வேணான்னு சொன்னமா? இப்ப இல்ல இப்போ வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் லைட்டா சாத்த வந்தவனேவா? இந்த மாதிரி பண்ணினா நான் ப்ரூவ் பண்ணா எனக்கு இந்த மாதிரி லவ்வே தேவையில்லை. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணவே சொல்லல. நான் கேட்டேன். சொன்னீங்க கையை கிழிச்சுக்கோன்னு சொல்லி. கையை இப்போ எனக்கு இப்பவே கிழிச்சாவன்னு நான் சொன்னா. நீங்க தான என்ன சொன்னாலும் பண்ணுவியா சொல்லி அவனை கேன்சலா சொல்றீங்க. நான் ட்ரூவா லவ் பண்ணனும் தான் ப்ரோ இவ்வளவு நாள் உன்னை விட்டு போகாம இருக்கேன். விட்டு போகணும்னு நினைச்சா நான் எப்பவே விட்டு போயிருப்பேன். காசுக்காக தான் லவ் பண்ணேனா? நீ காசு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ப்ரோ. நீங்க நினைக்கிறது தப்பு, சரியா? நீ காசுக்காக லவ் பண்ண நான் ஒரு காலம் நான் சொல்லவே இல்லை. எப்படி பண்றீங்க? அப்புறம் ஏன் ட்ரூவா லவ் பண்ணல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லனா இன்னும் எப்படி பண்ணாத நீங்க நம்புவீங்க? எனக்கு புரியல. இப்போ நல்லா தான் இருக்கும், சரியா? இப்போ நல்லா தான் இருக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ வந்து ஐயோ எங்கள் அப்பா தான் முக்கியம் அப்படி இப்படி சொல்லிட்டு போனால் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் நான் போக மாட்டேன் ப்ரோ. இன்னும் வேற எப்படி ஏதாவது பண்ணி தான் போகணும் சொல்லுங்க. அதையும் பண்ணுங்க. நான் நம்புறேம்மா, நான் நம்புகிறேன். பட் வந்து இப்போ நீ என்ன முடிவு பண்ணுறீங்க? வாங்க நான் உங்கள் வீட்டில் பேசிக்கிறேன். நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கியா இல்லை வேற ஏதாவது பண்ணி தான் ப்ரூவ் பண்ணாதான் நீ லவ் உண்மையான லவ்னு நினைச்சு நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கியா? நீ அப்படி இல்லை, நீ எனக்கு வேணும்டி. அப்புறம் என்ன? இங்கே வாம்மா, இங்கே வாடா. டேய் கோவம் இருக்குதாம்மா, கோவம் இருக்குந்தான், சரியா? கோவத்துலாம் குணம் இருக்கும். நான் நம்புகிறேன், இப்போ நம்புகிறேன். நாளை பின்ன உங்கள் அப்பா வந்து எதனா சொல்லியோ உன்னை வந்து இது பண்ணுறா நீ தான் பேசிக்கணும். எங்கே வரது ரெடியாக இருக்கிறியா? நான் உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன். ஒரு வேளை உங்கள் அப்பா ஒத்துக்கலாம் வீட்டு விட்டு ஓடி வர ரெடியாக இருக்கியா? சத்தியமா பேச்சு மாற மாட்டல? டேய் நீடா உங்கள் அண்ணோட பேசட்டுமா? பேசு. உங்கள் அண்ணா ஒரு ஒத்துக்கலாம்.
ஒத்துக்கலன்னா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கல்யாணம் பண்ண முடியும், நீ 2 பேர் தான் கல்யாணம் பண்ண முடியும். நாங்கள் 2 பேர் தான்டா. இந்த இது நடந்துட்டு அதுலேயும் வந்து நீ காமெடி பண்ணிட்டு நம்ம நான் இப்போ எனக்கு தானே தோணுது. ஏன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு ஏன்டா மீட் பண்ணி எனக்கே ஃபீல் ஆகுது. அடே மீட் பண்ணதால இவ்வளோ பிரச்சனைடா எனக்கு. ஏடா இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஏதாச்சும் ஒன்று தப்பி தவிர ஒரு வார்த்தை வரதான் செய்யும். அதை வந்து அதையே பிடிச்சிருக்கியா? இன்ன வரைக்கும் நீ அந்த காமெடி இது விடுறதே கிடையாது. நீ ஏம்மா கோவப்படுற? சரி கோவப்படாதம்மா, விடுமா. இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் வந்தீங்க, சரி ஓகே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து 4 இயர்ஸாக லவ் பண்ணுறோம், வந்து இந்த மாதிரி கிழிச்சு தான் ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கு பாரு எனக்கு. அது மாதிரி அதனால நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதான் கோவம் வருது, வேறு ஒன்றும் இல்லை. நான் அக்ரிமெண்ட் ஒன்று கொடுப்பேன். நாளை பின்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவனை வீட்டில் வந்து கூப்பிட்டா அனுப்ப மாட்டேன், போக மாட்டேன் சொல்ல மாட்டியே? நான் ஏன் ப்ரோ அப்படி சொல்ல போகிறேன்? அந்த மாதிரிலாம் நான் அவனை கொடுமைப்படுத்த மாட்டேன். ம் சரி சரிம்மா, நான் நம்புகிறேன். நான் உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன் நாளைக்கு, ஓகேவா? நான் போய் உங்கள் அப்பாட்ட பேசி பார்க்குறேன். வா கட்டு போடலாம், ஃபீல் பண்ணாங்க, வா வா.